கடந்த ஒரு வாரமாக பங்குச்சந்தை ஒரு பயங்கரமான சைட்வேஸில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி புதுசாக ஒரு மந்த் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? அதாவது மந்த்லி கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மே மந்த்து இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஏப்ரல் அதுக்கு முன்னாடி மந்த்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கடந்த 2 மாதமாக பங்குச்சந்தை ஒரு பயங்கரமான அப்ட்ரெண்டில் மேலே வந்திருக்காங்க. அதாவதுங்க ஒரு 8 மாதமாக பங்குச்சந்தை இங்கிருந்து கீழே வந்து போயிருக்காங்க இல்லையா? நல்ல சைட்வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து போயிருக்காங்க இல்லையா? அது 2 மாசத்துல ரெக்கவரி பண்ணி மேலே வந்துட்டாங்க. இதுதாங்க ஷேர் மார்க்கெட். நீங்கள் ஸ்டாக்ல இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துட்டு என்ன 4 மாசமா சைட்வேஸ்லேயே இருக்குது, அதுக்கப்புறமும் கீழேயே போகுது, ட்ரேடிங்கே வேஸ்ட், ஸ்டாக்கே வேஸ்ட், இந்த மாதிரி வெளியே போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் அன்லக்கி. ஏன்னா இந்த இடத்துல திரும்பியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டபுளாகவே 2 மாசத்துல வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஏன் எஸ்ஐபியில் வந்து அதிக பேர் லாபம் வந்து பண்ணுறாங்க? இதனால தாங்க எஸ்ஐபியில் வந்து இன்னைக்கு நாளைக்கு இந்த மாதம் சொல்லி லாபத்தை வந்து பார்க்க போகிறது கிடையாது. அதிக வருஷம் வந்து முதலீடு வந்து பண்ணுவாங்க. அதாவது மார்க்கெட் கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி எப்படி போய்கிட்டு இருந்தாலும் சரி மந்த் ஆன் மந்த் நீங்கள் இன்வெஸ்டிங் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதிக வருடத்துக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி இருந்தாலும் மேலே தான் போயிருக்கல, சைட்வேஸ்லேயே வந்து போயிருந்தாலும் அது வந்து லாபத்தில் வந்து இருக்கும். ஸோ இதனால தான் இன்வெஸ்டிங்லையும் எஸ்ஐபிலையும் அதிகம் பேர் வந்து லாபம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்டாக்லையும் அதே மாதிரி லாபம் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பிளானோட ட்ரேட் வந்து பண்ணுங்க. சரி, ஓகே. மந்த்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் நல்லா வந்து மேலே வந்து வந்திருக்காங்க. இந்த மந்த் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதே மாதிரி கம்மி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது மார்க்கெட் எப்படி போயிருக்கு? 5 மினிட்லாம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக பங்குச்சந்தை நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க இந்த இடத்துல இருந்து. அப்போ நாளைக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசி நாள் வந்து வரைஞ்சது. இந்த பாயிண்ட் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, இது வரைக்கும் வந்து போகலாம், இந்த மாதிரி வரைஞ்சிருந்தேன். மேலேயுமே வந்து போனாங்க. சரி, ஓகே. இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி போகும், எது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக தெரியாமல் இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. ஒரு 10 நாள் செலவு பண்ணி ட்ரேடிங் வந்து கற்றுக்குவாங்க. நான் ஒரு ஃப்ரீ கோர்ஸ் வந்து தருவேன். நான் ஒரு 2 வருடமாக 5 புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் 2 புத்தகம் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கான புத்தகம். ஆசான் பாகம் 1, பாகம் 2. பார்ட் 1 படிக்கிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி எல்லாமே பேசிக்ஸ் வந்து இருக்கும். பேசிக்காக எல்லாமே வந்து கற்றுக்கலாம். பார்ட் 2 வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே அட்வான்ஸாக வந்து போயிடும். எல்லாமே அட்வான்ஸாக வந்து கற்றுக்கலாம். எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ கடந்த 5 வருடமாக நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே இந்த புக்கில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோ பார்க்குறத விட இந்த மாதிரி புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நிறைய கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும். நீங்களே ஒருத்தங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி சொல்லித்தர முடியும். அதனால தான் புக்கு வந்து படிக்க சொல்லுவாங்க. ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா புக்கு வந்து படிங்க. இது படிச்சுட்டு அந்த கோர்ஸுமே வந்து கேளுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி புக் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ண 3 நாளுக்குள்ள புக்கை வந்து நான் சென்ட் பண்ணிடுவோம். ஓகே. நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து எதுங்க? இந்த ஒரு பாயிண்ட் 24,210ங்க. அந்த ஒரு பாயிண்டில் தான் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ 1 டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 24,210 தான் முக்கியமான பாயிண்ட். ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட். பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்னா 23,240 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் வந்து திரும்புது. அது வரைக்கும் பங்குச்சந்தை இங்கிருந்து ஒரு வாரம் கீழே வருது, 10 நாள் கீழே வருது அப்படின்னா அது டவுன் ட்ரெண்ட் கிடையாது. இந்த இடத்துல மட்டும் டவுன் போயிட்டு அது அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்க தெரியணும், ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக வந்து பார்க்க தெரியணும். அதாவதுங்க இப்படி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஹை. ஒரு ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் ட்ரெண்ட் வந்து அடுத்து திரும்புதுன்னு அர்த்தம், அப் ட்ரெண்டுக்கு திரும்புதுன்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி ட்ரேட் வந்து பண்ண தெரியணும். சரிங்களா? ஓகே. 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் இது 2. அப்படியே 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இங்கே தாங்க இருக்குது. கடந்த ஒரு வாரமாக நல்ல ஒரு சைடுவேஸ். ஸோ ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் 1 ஹவரில். 1 ஹவர் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி யூஸ் பண்ணி இன்றைக்கி என்ட்ரி கொடுத்து ஒரு 3 நாள் ஹோல்டிங் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுவாங்க இல்லையா, பிரேக் அவுட் பண்ணதும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 23,825 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை 24,590. ஓகே. அதே மாதிரி இண்டிகேட்டரில் வந்து ஒன்று பார்க்கணுங்க. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒன்று பார்க்கணும். சாரி, இந்த இண்டிகேட்டர் கிடையாது. ஆர்எஸ்ஐயில் 1 ஹவரில் நல்லா இங்கே கீழே போயிட்டு இந்த இடத்து வரைக்கும் கீழே வந்து போயிட்டு மேலே வந்து வந்திருக்காங்க. இந்த இடத்துல அதிகமாக வித்துட்டு தான் மேலே வந்திருக்காங்க, இந்த இடத்துல அதிகமாக வாங்கிட்டு தான் கீழே வந்திருக்காங்க.
ஆனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல வந்து இருக்க தான் செய்யுது. சரிங்களா? ஸோ ஆர்எஸ்சி இண்டிகேட்டர் ஒரு கண்ணை வந்து வச்சுக்கணும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸில் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களா இந்த மாதிரியும் பார்த்துக்கணும். வெறும் இண்டிகேட்டரை மட்டும் பயன்படுத்தி பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேடு வந்து பண்ணிடக்கூடாதுங்க. ரெண்டையுமே சேர்த்து சார்ட்டையும் பார்க்கணும், இண்டிகேட்டரையும் பார்க்கணும். பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கணும். இதோட சேர்த்து ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். வின்னிங் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை பற்றி தனியாகவே வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போது இங்கேருந்து முக்கியமான ப்ரீவியஸ் லோ கண்டுபிடிச்சாச்சு, ப்ரீவியஸ் ஹை வந்து கண்டுபிடிச்சாச்சு. 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் வந்து எதுங்க? 5 மினிட்ல ப்ரீவியஸ் ஹை சேம் தான். ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக வந்து பார்க்க போகிறோம், அவ்வளோதான். 24,590 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஆனால் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து எந்த பக்கம் வேணாலும் கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணலாம். இப்போது லாங் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு அப் ட்ரெண்ட் தான் போகணும் அவசியம் வந்து கிடையாது. ஒரு நாள் 2 வந்து டவுன் ட்ரெண்ட் இருந்துட்டு கூட மேலே வந்து போகலாம். அதனால் முக்கியமான ப்ரீவியஸில் இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 24,070 இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அப்படி சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு மந்த்லியே நல்லா வந்து மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன் டேயில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இது தான், அந்த ஒரு பாயிண்ட் தான் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 76,430ங்க. 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ்கை இந்த ஒரு பாயிண்ட்டு. கடைசி நாள் நல்லா லாபம் வந்து பண்ண முடிஞ்சிச்சு இந்த இடத்துல வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது. ஸோ ப்ரீவியஸ் கை 81,190 இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணால் மேலே வந்து போகலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இருக்குது. நிஃப்டியில் நம்ம அப்படி தான் கொடுத்துருந்தோம் இல்லையா, நிஃப்டியில் வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தோம். சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்கன்னா இதை வந்து நம்ம 5 மினிட்ல எடுத்துக்கலாங்க. ஸோ 1 ஹவருக்கு கீழே வந்து போயிடலாம். 5 மினிட்ல இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ 79,330 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா 1 ஹவரில் கீழே வந்து போகலாம். அப்படியே 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை 81,190 இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 79,860 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமாக ட்ரேடு பண்ணுங்கள். இவ்வளோ நேரமாக நான் சொன்னது டெக்னிக்கல், இனிமேல் நான் சொல்ல போகிறது வந்து சைக்காலஜி. நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டாலும் என்ன தான் ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாலும் ஆனால் சைக்காலஜி வைஸாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா லாஸ் தான் வரும். மன உறுதியும் அதிகப்படுத்தணும். ஒரு ட்ரேடில் என்ட்ரி கொடுப்பீங்க, லாஸ் வருது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு 4 ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது. டிசிப்ளினாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் வந்து பண்ணணும். நான் அப்படி தான் வந்து ட்ரேடு வந்து பண்ணுறேன். ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங், ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரி 3 இருக்கு இல்லையா, 3லையுமே ஒன்று தான் வந்து பண்ணுவேன். அதிகமான ட்ரேடு வந்து பண்ண மாட்டேன். சில பேர் ஆப்ஷன் பையிங்லேயே நிறையா வந்து பண்ணுவாங்க, ஆப்ஷன் செல்லிங்லேயே நிறையா வந்து பண்ணுவாங்க, ஸ்டாக்லேயும் நிறைய வாங்கி வைப்பாங்க. நான் அப்படிலாம் எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாது. எல்லாமே பண்ணுறேன், ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் போடுங்க. பொறுமையோட கையை கொஞ்சம் பிடிச்சிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். பொறுமை இல்லை அப்படின்னா லாஸ் தாங்க வரும். எப்படி தான் ட்ரேடு வந்து பண்ணாலும் பொறுமை இல்லைனா லாஸ் வந்து வந்துடும். அதனால் காலைல சீக்கிரமாக எந்திரிச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவு எடுத்து ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணி ப்ராப்பராக ட்ரேடை வந்து பண்ணுங்கள். நீங்கள் நிச்சயமாக லாபம் வந்து பண்ணுவீங்க. அவசரப்பட்டு பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே வந்து போட வேணாம். யாரை நம்பியுமே ட்ரேடு வந்து பண்ண வேணாம். நீங்கள் நல்லா வந்து கற்றுக்கிற வரைக்கும் அதிக பணத்தை வந்து உள்ளே வந்து போட்டுறாதீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பணத்தை வந்து உள்ளே வந்து போடுங்க, இந்த மாதிரி சொல்லுவேன். ட்ரேடிங்கை பற்றி ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதை வச்சு பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து வாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்கன்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த ப்ரீவியஸ் கை அப்படிங்கும்போது 55,950 இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 1 ஹவரில் வேணால் இது எடுக்கலாங்க, ஒன் டேயில் வந்து எடுக்க முடியாது. ஓகே. ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது 49,990. சரி, ஓகே. 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இருக்குது. 54,140 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 1 ஹவரில் கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 55,950 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை சேம் பாயிண்ட் தான் 55,950ங்க. இதை மேலே பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்க தான் செய்யுது 54,535. இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து போகலாம். இது மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அப்படி கிடையாதுங்க. நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது.
நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறது முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுக்குறேன். ஸ்ட்ராட்டஜி வந்து நான் நிறைய வந்து பயன்படுத்துவேன். ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டல், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அது எல்லாமே பயன்படுத்துவேன். ஆனால் முக்கியமான பாயிண்ட்லாம் இதுதான். இதை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது தான் மார்க்கெட் மேலேயோ கீழேயோ அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி ப்ராப்பராக ஷெட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷெட் வந்து பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.